1949வது வருடம் இரண்டாவது உலக யுத்தம் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை தொடங்குறாங்க. நமக்கெல்லாம் தெரிகிற மாதிரி சொல்ல போனா நாட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்த நாட்டோ அப்படிங்கிற அமைப்புல யாரெல்லாம் இருக்காங்க? அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், பெல்ஜியம், கனடா, இப்படி சொல்லிட்டே போகலாம். அதன் பிறகு யாரெல்லாம் சேர்ந்து கொண்டார்கள்? துருக்கி, கிரீஸ் போன்ற நாடுகள் இந்த நாட்டோ அமைப்பில் சேர்ந்து கொண்டார்கள். இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டோ அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல அமைப்புல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பொதுவான ஒரு இராணுவத்தை அமைப்பது. அந்த இராணுவம் இந்த நாட்டோ அமைப்பு நாடுகள் இருக்கு பாருங்க, அவங்க கூட எல்லை பகிர்ந்துக்கலாம், இல்லாட்டி அவங்க நாட்டுக்குள்ள போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதுதான் இந்த நாட்டோ இராணுவம் செய்வது. ஆனா முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா? சோவியத் யூனியன் ரஷ்யாவை வளர விடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா கம்யூனிசம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் பரவி கொண்டு வருகிறது. கம்யூனிசம் பரவி விட்டால் நம்மால் முதலாளித்துவம் செய்ய முடியாது. எனவே அவர்களை அடக்கி வைக்க வேண்டும். இதுதான் நாட்டோவின் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது. ஸோ நாட்டோ அப்படிங்கிறத தொடங்கின பிறகு மறுபடியும் இவங்க என்ன செய்யறாங்க? சீட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. சவுத் ஈஸ்ட் ஏசியன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் சீட்டோ. இது தொடங்கப்பட்டது 1954வது வருடம். சீட்டவும் முடியல அப்படின்னு சொல்லி பாக்தாத் பேக்ட் அப்படிங்கிறத 1955இல் தொடங்குகிறார்கள். இவ்வளவும் பத்தாது, இந்த பாக்தாத் பேக்ட் அப்படிங்கிறத சென்டோவாக மாற்றலாம் என்று அதை சென்டோவாக மாற்றுகிறார்கள். சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் என்பதுதான். இது எல்லாமே சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு, பல நாடுகளை உள்ளடக்கி அந்த சோவியத் யூனியன் ரஷ்யா என்பதை ரொம்ப பெரிய அளவில் முடக்குவதற்காக என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டன. ஸோ இதே ஒரு நிலைமையில தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்பது இருக்கிறது, இந்தியாவை சுற்றி வளைப்பதற்காக. ஸோ இந்தியாவை சுற்றி வளைப்பதற்காக சீனா செய்த மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் தான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸை எப்படிலாம் அழைத்து வந்தார்கள்? பட்டு வழி சாலைகள் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தார்கள். ஒன் ரோடு ஒன் பெல்ட் அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தார்கள். இப்ப எப்படி அழைக்கிறார்கள்? பெல்ட் அண்ட் ரோடு அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா, நெக்லஸ் ஆஃப் டைமண்டை பத்தி பேசுங்க. இதுதான் எனக்கு நிறைய பேர் சொன்ன கருத்து. இதை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க. சித்துவா இருக்கட்டும், இல்லாட்டி வேறு சில நபர்களாக இருக்கட்டும், இந்த நெக்லஸ் ஆஃப் டைமண்டை பத்தி பேசியிருக்காங்க. நம்ம என்ன புதுசா இதுல பேச போறோம்? ஏன்னா அவங்களுக்கு காணொலி எதுவுமே நான் கேட்கல. ஸோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள், இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு, அதை எதிர்ப்பதற்கு இந்தியா என்னென்ன வியூகங்களை செய்ய வேண்டியதாக இருக்கும், சீனாவால் செய்து முடிக்க வேண்டிய சில விஷயங்களும் இந்தியாவால் செய்ய தொடங்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒன் பெல்ட் ஒன் ரோடு, OBOR அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிறதுலாம் வரவே இல்லை. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸை யார் அறிமுகப்படுத்துறாங்க? அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கொஞ்சம் பேர் சீனாவின் சில ஆதிக்கத்தை மையப்படுத்தி ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் அப்படிங்கிறது இருக்கு, இந்தியாவை சுற்றி வளைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டில் பேசுறாங்க. ஸோ அவங்க பேசினது தான் இந்திய அரசாங்கம் ஓகே ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை சீன அரசாங்கம் செய்து வருகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேச்சுவார்த்தையில் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. அதற்கு முன்பு வரை இதெல்லாம் சில்க் ரோடு அப்படிங்கிற மெத்தட்ல தான் இருந்துச்சு. பட்டு வழி சாலைகள் என்பதுதான். இந்த பட்டு வழி சாலை என்பது ரொம்ப வருடங்களுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். கொஞ்ச நாள்ல அது பாதியா நின்னெல்லாம் போயிருச்சு. அதன் பிறகு கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். இதுல பெல்ட்னா என்ன, ரோடுனா என்ன? பெல்ட் அப்படிங்கிறது சாலை வழியாக இல்லாட்டி நம்ம சாதாரணமா பார்க்குற நிலப்பகுதி வழியாக கனெக்ட் பண்றது தான் பெல்ட் அப்படின்னு சொல்றதும், ரோடு அப்படின்னு சொல்றது தண்ணீர் வழியாக இல்லாட்டி நீர் வழியாக கனெக்ட் செய்யக்கூடிய எல்லா வழித்தடங்களையும் அவங்க என்ன சொல்றாங்க? ரோடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படிங்கிறது பெல்ட் அண்ட் ரோடு இல்லாட்டி ரோட் அண்ட் பெல்ட் அப்படிங்கிற ஒரு சின்னதா வந்து நிக்குது. இந்த ரோட் அண்ட் பெல்ட் மெத்தட்ல தான் இப்ப நிறைய நாடுகளை சீனா என்கிற நாடு ஒன்றுடன் ஒன்று இணைத்து வருகிறது. இதுல குறிப்பா பல நாடுகள் இணைக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேட்டோம். இந்த பல நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 60லிருந்து 83 நாடுகள் இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இல்லாட்டி ரோட் அண்ட் பெல்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றோம் பாருங்க, இதுக்குள்ள இணைகிறார்கள். சீனா என்கிற நாடு இவர்களை இணைக்கிறது. ஸோ சீனா இதை செய்து முடிப்பதற்காக எத்தனை பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது செலவாகும் அப்படிங்கிற ஒரு எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 900 பில்லியன். போன வருடம் 175 பில்லியன் என்பதை சீன அரசாங்கம் இதற்காக ஒதுக்கி வைத்துள்ளது. இந்த வருடம் எத்தனை பில்லியன் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த ஒரு பேர்ல
ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அந்த பேர்ல நிறைய நாடுகளுக்கு சீனா கடன் கொடுத்து வருகிறது. கடனா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ராணுவத்தை பலப்படுத்துவதாக இருக்கட்டும், கப்பல் துறை பலப்படுத்துவதாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமான உதவிகளை சீன அரசாங்கம் செய்து வருகிறது. இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் இல்லாட்டி இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் கான்செப்ட் என்னன்னு பாக்குறதுக்காக இந்த ஒரு இமேஜை பாருங்க. இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும். இந்த ரெட் லைன்ஸ் இருக்கு பாருங்க, 2 லைன் காணிச்சிருக்காங்க. மேல ரெட் லைன், கீழே வந்து ஒரு ப்ளூ லைன் காணிச்சிருக்காங்க. அதுல அந்த ரெட் லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, சாலை வழியாக பல நாடுகளை ஒன்று சேர்க்கும் அந்த ஒரு தருணம் தான், இல்லாட்டி அந்த ஒரு பாதையை தான் அந்த ரெட் லைன்ல காணிச்சிருக்காங்க. ப்ளூ லைன்ல காணிச்சிருக்கிறது எல்லாமே கடல் வழியாக பல நாடுகளை ஒன்றிணைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 ப்ராஜெக்டையும் சேர்ந்து தான் ஒன் பெல்ட் ஒன் ரோடு இல்லாட்டி ரோட் அண்ட் பெல்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல அழைத்து வருகிறார்கள். ஸோ இதுல சீனாவில் இருந்து தொடங்கும் ஒரு ரோடு அப்படியே வந்து கடல் வழியாக வந்து மறுபடியும் சீனாவே வந்து அடைகிறது. இதற்காக இந்தியா முழுவதுமாக கையகப்படுத்தப்படுகிறது என்பதுதான் இந்தியாவின் குற்றச்சாட்டு. இந்தியா என்ன சொல்றாங்க, நீங்க எங்களை சுத்தி வளைக்கிறீங்க, எங்க கிட்ட இருக்கிற எல்லா விதமான துறைமுகங்களையும் நீங்க உங்களுடைய கைபொம்மையாக மாற்றுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சீன அரசாங்கம் என்ன சொல்லுது, கிடையவே கிடையாது, நாங்க வந்து வெறும் வாணிபத்துக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்த போகிறோம், எங்களுக்கு மட்டும் நல்லது நடக்க போகிறது கிடையாது, இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற வேறொரு விமர்சனத்தை வைக்கிறது. சரி, இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இப்படின்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டும் என்றால் இந்த ஒரு இமேஜை பாருங்க. இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 துறைமுகங்கள் இருக்கு. அந்த 5 துறைமுகங்களையும் கரெக்டா சீன அரசாங்கம் என்பது கைப்பற்றி விட்டால், இல்லாட்டி அவர்களுடைய அந்த அதிகாரத்தை அங்கே செலுத்தி விட்டால், இந்தியா என்கிற நாடை சீனாவால் சுற்றி வளைத்து விட முடியும். இதுதான் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்ல மெயினா நம்ம கவனிக்க வேண்டியது ஹம்மந்தோட்டா துறைமுகம். அது இப்போ நம்ம கைவசமே கிடையாது. நம்ம கைவசம் அப்படின்னு சொல்லும்போது இலங்கையின் கையிலும் கிடையாது, இந்தியாவின் கையிலும் கிடையாது. அது 70% அதனுடைய பங்குகள் மொத்தத்தையும் யாருக்கு நம்ம கொடுத்திருக்கோம், சீனா என்கிற ஒரு நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். 100 வருட லீஸ் குத்தகைக்காக நம்ம அதை என்ன செஞ்சிட்டோம், அவங்களுக்கே கொடுத்துட்டோம். ஏன்னா அவ்வளவு விதமான கடனை இலங்கை அரசாங்கம் வாங்கியது. இலங்கை அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த கடனில் 18% யார் கொடுத்த கடன், சீனா என்கிற ஒரு நாடு கொடுத்த கடன். அந்த கடனுக்கு வட்டிக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஹம்பந்தோட்டா அப்படிங்கிற அந்த துறைமுகத்தை சீனாவுக்கு எழுதி கொடுத்திருக்கோம். சோ அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா குவாடர் அப்படிங்கிற வேறொரு துறைமுகம் இருக்கு. அது பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு துறைமுகம் தான். இந்த குவாடர் துறைமுகத்தையும் யார் இப்ப கையகப்படுத்தி விட்டாங்க, சீனா என்கிற ஒரு நாடு கையகப்படுத்திருச்சு. சரி, சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்த துறைமுகங்களை மட்டுமே கையகப்படுத்தினா போதுமா? இந்த பெல்ட் அண்ட் ரோடு அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ்க்கு என்னென்ன விஷயங்கள் சீனா அடுத்ததாக செய்ய நினைக்கிறது, அந்த ஒரு டீடைல்ஸ் தெரியணும்னா நீங்க இந்த ஒரு லிஸ்ட்டை பார்த்தே ஆக வேண்டும். இந்த லிஸ்ட்ல நியூ யூரேஷியன் லேண்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இனி செய்ய வேண்டியது. சீனா மங்கோலியா ரஷ்யா காரிடோர் என்பதை செய்து கொண்டிருக்கிறது சீன அரசாங்கம். சீனா சென்ட்ரல் ஏசியா வெஸ்ட் ஏசியா காரிடோர் அப்படிங்கிறதையும் சீனா இப்போ ஓரளவுக்கு முடித்து விட்டார்கள். சீனா இந்தோ சீனா பெனிசுலா காரிடோர், சீனா பாகிஸ்தான் காரிடோர். இந்த சீனா பாகிஸ்தான் காரிடோர்ல தான் அவங்களுடைய இந்த குவாடர் போர்ட்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நிறைய விதமான கடன் கொடுப்பதாக இருக்கட்டும், அது எல்லாமே சீனா பாகிஸ்தான் காரிடோர்ல தான் வருது. கடைசியா இருப்பது பங்களாதேஷ் சீனா இந்தியா மியான்மர் காரிடோர். இதுல தான் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய அடிகள் என்பது விழப்போகின்றன. ஸோ ஒவ்வொரு நுணுக்கமான சில விஷயங்களையும் நம்ம இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறாக தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பங்களாதேஷ் கூட ஒரு நட்பு நாடா இருக்கட்டும், ரொம்ப நாள் இந்தியா நட்பு நாடாவே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு பங்களாதேஷுக்கு நட்பு நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா என்கிறது பங்களாதேஷ். காரணம், பங்களாதேஷ் அப்படிங்கிற அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான 34 ப்ராஜெக்ட்டுக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்க, சீனா என்கிற நாடு அவர்களுடைய தொகையை செலுத்தி வருகிறது. கிட்டத்தட்ட 25 பில்லியன் அமெரிக்க டாலர். சோ இதற்காக சீனாவிற்கு இந்த பங்களாதேஷ் சிட்டாகோங் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை யார் பார்த்துக்கலாம், முழுவதுமாக சீனாவை பார்த்து கொள்ளலாம், அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அங்கே வைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு உரிமையை பங்களாதேஷ் என்கிற நாடு கொடுத்துள்ளது. இதனாலதான் நம்ம அடிக்கடி பங்களாதேஷ் கூடலாம் ஒரு நல்லுறவை பேணி காப்பதற்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கோம்னா சில விஷயங்களில் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் சில பிரச்சனைகள் வருகிறது. அதை முறியடிப்பதற்கு பல வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இப்படி நான் சொல்ற சில விஷயங்களை கவனிச்சாதான் நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் இந்தியா எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த நாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேபாள் தான். நேபாள்ல 2017 காத்மண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு ரொம்ப பெரிய ஒரு மாநாடு என்பது நடைபெறுகிறது.
அந்த மாநாட்டின் போது இந்திய அரசாங்கம் சொல்றாங்க நேபாளத்துக்கு தேவையாக ஒரு 317 மில்லியன் அமெரிக்க டாலரை நாங்க யாருக்கு கொடுக்கிறோம், நேபாளுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சீனா, இவன் என்னடா 317 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், நம்ம என்ன செய்யலாம், ஒரு 8.3 பில்லியன் அமெரிக்க டாலரை நேபாளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேபாளுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை தெரிவித்து விட்டார்கள். அவங்க தெரிவித்ததோடு மட்டும் கிடையாது, நேபாள் நாட்டில் இப்போ ஹை பிராட்பேண்ட் சர்வீஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசன் யாரு தான், சீனா என்கிற ஒரு நாடு தான். அடுத்ததா பூட்டான். பூட்டான்லயும் சீனா ரொம்ப பெரிய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார்கள். பூட்டானுக்கு பிறகு நம்ம பார்க்க வேண்டியது மியான்மர் அப்படிங்கிற ஒரு நாட்டை தாங்க. மியான்மரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பக்கம் மியான்மர் இருந்தது. ஆனா இப்போ மியான்மர் ப்ரோ சைனா, சைனாவுக்காக நாங்க என்னமோ செய்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். இந்த மியான்மர்ல சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க முக்கியமான பல துறைமுகங்களை மியான்மருக்கு கெட்டி கொடுத்து கடைசியா அந்த துறைமுகங்களில் 70% யார் கையகப்படுத்தி விட்டார்கள், சீனா என்கிற நாடு கையகப்படுத்தி விட்டது. இதற்காக சீன அரசாங்கம் செலவழித்த தொகை 7.3 பில்லியன் அமெரிக்க டாலர். இது மட்டுமே கிடையாது, மியான்மர்ல அடுத்ததா சீனாவுக்கு சொந்தமா ஒரு செயற்கை தீவு என்பது இருக்கிறது. 50 வருடத்திற்கு குத்தகைக்கு சீனாவிற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்துல சீனா பலவிதமான ராணுவ தளவாடங்களை அமைத்து வருகிறது என்று பல உலக நாடுகள் குற்றம் சுமத்தினாலும் சீனா என்ன சொல்றாங்க, கிடையவே கிடையாது, நாங்க நல்ல விஷயத்துக்காகத்தான் அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில சேட்டலைட் இமேஜஸ் என்ன காணிச்சு கொடுத்துருச்சு, சீனா அங்கே ராணுவ தளவாடங்களை தான் அமைத்து வருகிறது அப்படிங்கறத தெளிவா காண்பித்து விட்டது. அந்த புகைப்படத்தை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஆசிய நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆப்பிரிக்காவிலையும் சீனா என்ன செஞ்சாங்க, ஜிபோட்டி அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தில் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 16 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜிபோட்டில பல நாடுகள் அவங்களுடைய ராணுவத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாய் அப்படிலாம் சொல்றோம் பாருங்க, இதெல்லாம் கனெக்ட் பண்ற ஒரு மிக முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தை கண்காணிப்பதற்காக நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கால நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய ராணுவத்தை கொஞ்சமா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ராணுவத்தை பெர்மனண்டா அங்க வைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறது. சோ ஜிபோட்டி அப்படிங்கிற இடத்துலயும் யார் ரொம்ப பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, சீனா என்கிற நாடு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பார்க்க போனா கம்போடியால ஒரு 2 பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கென்யால அவங்க 3.2 பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நைஜீரியால தேவையான ரயில் கட்டமைப்பு, இது எல்லாமே உள்கட்டமைப்பு, ரயில்வே, இது எல்லாமே நாங்க செஞ்சு தரோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி பல நாடுகளுக்கு சீனா உதவிகளை செய்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ரொம்ப பெரிய அளவுல கடன் கொடுத்து வருகிறார்கள். கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது தாய்லாந்துல தான். இந்த தாய்லாந்துலயும் தாய்லாந்து ப்ராஜெக்ட் அப்படி இல்லைன்னா கிரா இஸ்தமஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கிரா இஸ்தமஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை பத்தி நம்ம தெளிவா படிச்சாதான் இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா இந்த கிரா இஸ்தமஸை பத்தி படிக்கும் போதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிந்து கொள்வோம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மலேசியா, சிங்கப்பூர் இந்த 2 நாடுகள் கூட சீனா எவ்வளவு பெரிய நட்புறவுகளை பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 நாடுகளுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிற ஒரு ஏரியா, ஒரு இடம், ஜலசந்தி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜலசந்தி வழியாகத்தான் உலகில் நடக்கும் கச்சா எண்ணெயின் ஒரு போக்குவரத்து 60% நடைபெற்று கொண்டிருக்கிறது. 60% கச்சா எண்ணெயின் போக்குவரத்தை ரொம்ப சுலபமா மாத்தி விடலாம். கிரா இஸ்தமஸ் அப்படிங்கிற ஒரு இடத்தில் மட்டும் ஒரு துறைமுகத்தை தோற்றுவித்து விட்டோம் என்றால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கப்பலும் 1000 to 2000 கிலோமீட்டர் என்பதை சேவ் பண்ணலாம். அதற்காக கிரா இஸ்தமஸ் என்கிற ஒரு இடத்துல ப்ராஜெக்ட் செய்வதற்காக சீனா ரொம்ப பெரிய அளவில் முயன்று வருகிறது. சோ அந்த முயற்சி இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸை மறுபடியும் வலுப்படுத்துமா? நெக்லஸ் ஆஃப் டைமண்ட் அப்படிங்கிறது வழியாக இந்தியா சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்க முடியுமா? இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? எல்லாருமே சொல்ற மாதிரி அந்த இடத்துல துறைமுகம் இருக்கு, இந்த இடத்துல துறைமுகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லாம கொஞ்சம் டீடைலா பார்த்திருக்கோம். சோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ல எவ்வளவு விதமான உண்மைகள் இருக்கு, இதன் வழியாக இந்தியாவில் என்ன சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால் தெளிவா தெரிஞ்சுக்கிட முடியும். அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.